ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. எப்போவுமே எழுதி வச்சா தான் நமக்கு என்ன செலவு பண்ணுறோம், என்ன வருதுன்றது தெரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஆகஸ்ட் மந்த்து நமக்கு என்ன இன்கம் ஃபஸ்ட்டு எழுதிப்போங்க. ஆகஸ்ட் மந்த்து வரவு எவ்வளோன்றது எழுதிக்கிறோம். ஆகஸ்ட் மந்த்து மாதம் நமக்கு செலவு இதான் ஃபஸ்ட்டு நான் தொடங்கியிருக்கிறதுனால போன மாதம் பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னு 2000. இந்த மந்த் என்னோடய சேலரி 23,000 அதையும் எழுதியிருக்கேன். அது பிஸ்னஸ் வரவு 2000. பொடியெல்லாம் சேல்ஸ் பண்ணுவோம். நான் நம்ம சேனல்லையும் போட்டிருப்பேன். அது ஒரு 2000 வரும் ஆவரேஜ், அது போட்டிருக்கேன். அதர் இன்கம் டைலரிங்கில் மற்ற ஏதாவது ஒன்று வரும் 1000 ருபீஸு. ஹஸ்பண்ட் ஒரு 15,000, பொண்ணு ஒரு 5,000. அது எதுக்காகனா என்னோடய பேரில் இஎம்ஐ வரும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் இவ்வளோ தான் இந்த மாதம் நமக்கு வருவது. அடுத்து நம்ம என்ன செலவு பண்ணுறோம் அப்படி எழுதியிருக்கேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரெண்ட்டு தாங்க நான் எப்போவுமே போட்டுருவேன். 8,800. அது என்னோடய அக்கௌண்ட்லேருந்து கிளியர் ஆகிடும். இஎம்ஐ, மொபைல் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ ரெண்டும் அது ஒன்று போடும். பாலுக்கு ஒரு 1000 ருபீஸ். சிலிண்டர் எவ்ரி மந்த்து 900 கண்டிப்பாக அது வாங்க வேண்டியது வரும். கரண்ட்டு பில் 2 months ஒன்ஸு ஒரு 1000 எடுத்து வச்சா அடுத்த மாதம் ஒரு 1000 பேலன்ஸ் பண்ணிக்கலான்னுட்டு. மளிகை பொருள் எப்போவுமே ஒரு எவ்ரி மந்த் 3000 ஆகிடும். ரீசார்ஜ் என்னோடது 350, பையனோடது ஒரு 300 என்னோடய அக்கௌண்ட்டில் போனால். மீதியெல்லாம் அவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க. ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ் 1000, ஸ்கூல் ஃபீஸ் ஒரு 2000 எடுத்து வச்சுருவோம். அடுத்து டெய்லி எக்ஸ்பென்சஸ். டெய்லி பெட்ரோல் அவருக்கு ஒரு 100 ரூபா கண்டிப்பாக கம்பல்சரி ஆகிடும். 30 நாளுக்கு எவ்வளோன்றதை போட்டுருவோம். பஸ் ஃபேர் எனக்கு ஒரு 50, பொண்ணுக்கு ஒரு 100 ரூபாங்க. லாங்காக போகிறாங்க அது ஒன்று. ஃப்ளவர் வாங்குறது ஒரு 900 டெய்லி ஆகிடுங்க. சண்டே வீக்லி எக்ஸ்பென்சஸ்னும் போது வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் ஒரு வாரத்துக்கு இந்த அளவுக்கு ஆகிடும் நமக்கு. பைக்குக்கு, வீட்டுக்கு பைக்குக்கு வாரத்துக்கு 300 ரூபா பெட்ரோல். அதர் எக்ஸ்பென்ஸ்னா எதனா ஸ்நாக்ஸ் வாங்குறதுங்க. அடுத்து இந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு மீதி இருக்கும்போது இந்த மந்த்து நான் கோல்டு சீட்டுக்கு ஒரு 2000 பிளான் பண்ணியிருக்கேன். சேவிங்ஸ் ஒரு 1000. ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம திடீர்னு எதிர்பாராத எங்கள் ஊருக்கு போக வேண்டி வரும், இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லை, அதுக்காக ஒரு 1500 அப்படின்ற ஒரு கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். 4500. இந்த கோல்டு சீட்டு நான் இங்கே குன்றத்தூரில் போடுவேன், விஷாலில். அது என்னன்றதை அந்த பிளானும் நான் ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கோல்டு சீட்டோட பிளான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அந்த கடையில் எப்போவுமே கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கெயினாகவும் இருக்குங்க. கோல்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அங்கே தான் பார்ப்போம் நாங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு கோல்டு சீட்டு நான் போட போகிறேன். அந்த கோல்டு சீட்டோட பிளானும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மாதம் கடைசியில் என்ன கணக்கு போடுறது, மாதம் கடைசியில் கணக்கிடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். நம்மளுடைய இன்கம் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டுக்கணுங்க. நமக்கு எவ்வளோ டோட்டல் இன்கம் வந்துச்சுங்கிறது. நம்ம இந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணோம், எந்த செலவை குறைக்கலாம் அப்படின்னா தான் நமக்கு இந்த பேலன்ஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியும். ஒரு சில தேவையில்லாத செலவை குறைச்சா தான் நம்ம கையில் காசு இருக்கும் அப்படிங்கிறது அது போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஆகஸ்ட் மந்த்து இன்கம் நமக்கு முன்னாடியே போட்டிருந்தோம் 48,000 சொல்லிட்டு, அதுதான். அடுத்து அதர் ஆகஸ்ட் மந்த்து எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்றதையும் போட்டுட்டோம். பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது. ஆனால் அந்த லாஸ் ஆஃப் பே நான் காமிச்சு சொன்னேன் இல்லைங்களா, அந்த லாஸ் ஆஃப் பே கடைசியாக போட்டிருக்கேன். 2000 போக இவ்வளோ தான் நம்ம கையில் இருக்குன்றதையும் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கணக்கை எழுதி வச்சு எப்படி பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே கணக்கு எழுதுனா தான் நம்மளால் என்ன பண்ணுறோம், என்ன நிற்கிதா, இல்லை ஏதாவது ஒரு செலவை குறைக்கலாமா, இல்லை பண்ணலாங்கிற ஒரு பிளான் வரும். அதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.